Hi friends, welcome all. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ராட்டஜி வந்து ப்ரோஆக்டிவா இல்லை ரியாக்டிவா இல்லை ஸ்ட்ராட்டஜி இஸ் எ பிளெண்ட் ஆஃப் ப்ரோஆக்டிவ் அண்ட் ரியாக்டிவ்ன்ற கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா இஸ் எ பிளெண்ட் ஆஃப் ப்ரோஆக்டிவ் அண்ட் ரியாக்டிவ். ஓகே, ஏன் ப்ரோஆக்டிவ் அண்ட் ரியாக்டிவ்னா ப்ரோஆக்டிவ்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ப்ரீ பிளான்டாக பண்ணுறது. ஸோ ப்ரீ பிளான்டாக பண்ணும்போது அந்த கம்பெனி வந்து எதெல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்கன்னா, கம்பெனி வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க இருக்க ரிசோர்ஸஸ், அவங்களோட ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ்ஸு, அண்ட் தென் அவங்க வந்து மார்க்கெட்டில் காம்படிஷன் பண்ணுற கேப்பபிலிட்டிஸ் எப்படி இருக்குது, இது ப்ளஸ் அவங்க ப்ரீவியஸாக பண்ணியிருப்பாங்க ஸ்ட்ராட்டஜி, அதில் வந்து எதெல்லாம் ஒர்க் ஆகிருக்கு, எதெல்லாம் ஒர்க் ஆகலை, ஒர்க் ஆகாததை வந்து லீவ் பண்ணிட்டு எதெல்லாம் ஒர்க் ஆகுதோ இது எல்லாத்தையும் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஆக்டிவாக ஒரு ஸ்ட்ராட்டஜின்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஸ்ட்ராட்டஜி வந்து ஃப்ரேம் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது டியூ டு மார்க்கெட்டிங் கண்டிஷன்ஸ் அன்சர்டனிட்டிஸ் இந்த மார்க்கெட்னால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில இது வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரோஆக்டிவாக பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டில் இருக்க அன்சர்டனிட்டினால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை ரியாக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ப்ரோஆக்டிவாக பண்ணது ப்ளஸ் இப்போ அவங்க மார்க்கெட்டில் ரியாக்ஷன் பண்ணுறது, இது ரெண்டும் சேர்ந்து தான் லேட்டஸ்ட்டு வெர்ஷன் ஆஃப் கம்பெனிஸ் ஆக்சுவல் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ ஸ்ட்ராட்டஜி இஸ் எ பிளெண்ட் ஆஃப் போத் proactive and reactive. Okay, thank you.